வெல்கம் யூ ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி துறையில் புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் தகவல் தெரியும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சி துறையானது புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பானது சப் இன்ஸ்பெக்டர் பணிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்காக 4187 காலியிடத்தை நிரப்புவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். சரியா? நிறுவனத்தின் பெயர் பாருங்கள், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி. பதவியின் பெயர் சப் இன்ஸ்பெக்டர். மொத்த காலியிடங்கள் பாருங்கள், 4187 வேக்கன்சி இருக்குது. விண்ணப்பிக்க கடைசி தேதி 28/3/2024. இடம் இந்தியா. அதிகாரப்பூர்வ இணையதளம்னு பாருங்கள், எந்த முகவரியில் விண்ணப்பிக்கலாம்னு ssc.nic.in அப்படிங்கிற முகவரியில் போய் நம்ம விண்ணப்பிக்கலாம். சரியா? அடுத்த பார்ப்போம், பணியிடம் எவ்வளோ காலியிடம் இருக்குன்னு பார்ப்போம். டெல்லி போலீஸுக்கு பாருங்கள், எஸ்ஐ மேல் 125 வேக்கன்ட் இருக்குது. டெல்லி போலீஸ் எஸ்ஐ ஃபீமேலுக்கு 61 வேக்கன்ட் இருக்குது. பிஎஸ்எஃப் பாருங்கள் 892 வேக்கண்ட்டு. சிஐஎஸ்எஃப் பாருங்கள் 1597. சிஆர்பிஎஃப்க்கு எவ்வளோ வேக்கண்ட் பாருங்கள், அதான் அதிகமாக இருக்குது, 1172. சரியா? அதுக்கடுத்து ஐடிபிபி பாருங்கள் 278 வேக்கண்ட்டு. எஸ்எஸ்பி பாருங்கள் 62 வேக்கன்சி. மொத்தம் 4187 வேக்கண்ட்டு. சரியா? சிஐஎஸ்எஃப்க்கு தான் 1597 வேக்கண்ட் அதிகமாக இருக்குது. இந்த கல்வித் தகுதி என்னென்னு பார்ப்போம். விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் ஏதாவது ஒரு டிகிரி படித்தவராக இருக்க வேண்டும். வயது தகுதி பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 20 வயது பூர்த்தியடைந்தவராகவும் அதிகபட்சம் 25 வயதுக்கு மிகாமல் உள்ளவராகவும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கும் முறையை பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் சிபிடி ரைட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போன்றவை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்கும் முறையை பார்ப்போம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். சரியா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள் எவ்வளோன்னு. ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபா. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சரியா? ஒன்று பாருங்கள், முதலில் அதிகாரப்பூர்வமான வலைதளமான ssc.nic.in செல்ல வேண்டும். 2 பாருங்கள், மேலும் நீங்கள் விண்ணப்பிக்க போகும்போது எஸ்எஸ்சி ஆட்சேர்ப்பு அல்லது வேலைகளை சரிபார்க்கவும். 3 சப் இன்ஸ்பெக்டர் வேலைகள் அறிவிப்பை பார்த்து தகுதியை சரிபார்க்க வேண்டும். 4 விண்ணப்ப படிவத்தை தொடங்கும் முன் கடைசி தேதியை சரிபார்க்கவும். 5 பாருங்கள், நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் கடைசி தேதிக்குள் விண்ணப்பித்து விட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்டேட்டை பார்ப்போம். என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆன்லைனில் 4/3/2024 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் எப்படின்னு பாருங்க, 28 மார்ச் 2024. சரியா? லாஸ்ட் டேட் டு பே தி அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்போ வரை கட்டலான்னு பாருங்கள், 29/3/2024 வரைக்கும் ஃபீஸ் கட்டலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் கரெக்ஷன் சார்ஜஸ். கரெக்ஷன் எப்போ வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 30/3/2024 டு 31/3/2024 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணலாம். செட்யூட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எக்ஸாம் எப்போம்னு பாருங்கள், மே 9 மே 10 மே 13 2024 3 தேதிகளில் அதிகாரப்பூர்வ எக்ஸாம் நடக்குது. தேர்வில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.